கோவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கோவக்காய் உங்களுடைய ஃபேவரட்டான ரெசிபி ஆகிடும். கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. நல்லா செவந்து வாசனை வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு அது நல்லா அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி பவுலுக்கு மாதிரி நல்லா பொடியை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் நான் 1/4 கட் பண்ணியிருக்கேன். இப்போ கோவக்காயை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் 2-3 பல்லு பூண்டை மட்டும் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கோவக்காயை வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்துடக்கூடாது. கோவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காய் வெந்து வரும். தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பொடியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.